சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சாயப்பா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆம் செல்லமே, நேற்று கூட உன் மனதில் உள்ளதையெல்லாம் என்னிடம் சொல்லி மனம் விட்டு கதறி அழுதாய் அல்லவா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை மிகவும் காயப்படுத்துகிறார்கள். என்னால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சாயப்பா என்று கலங்கினாய் அல்லவா? என் செல்லமே, உன் கலக்கத்தை தீர்க்கவே இன்று உன்னோடு பேச வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். என் செல்லமே, என் குழந்தை இந்த அளவிற்கு மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் நான் அறிவேன். என் செல்லமே, அந்த சூழ்நிலைகளை கட்டாயம் உன் சாயப்பா மாற்றி விடுவேன். என் குழந்தையின் மனதை புரிந்து கொள்ளாமல் இந்த அளவிற்கு வேதனையையும் வலியையும் கொடுத்து என் குழந்தையின் நிம்மதியை கெடுத்தவர்களின் ஆட்டத்தை உன் சாயப்பா கூடிய சீக்கிரம் அடக்கி காட்டத்தான் போகிறேன். என் செல்லமே, என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும் சில பேர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு உன் சாயப்பா யார் என்பதை உணர்த்தும் நேரம் இப்போது நெருங்கி வந்து விட்டது. என் செல்லமே, அவர்களின் ஆட்டத்தை அவர்கள் ஆடி முடித்து விட்டார்கள். இனிமேல் உன் சாயப்பாவின் லீலைகளை பார். என் செல்லமே, இனிமேல்தான் அவர்கள் உன் சாயப்பாவின் ஆட்டத்தை பார்க்க போகிறார்கள். அவர்கள் தொட்ட அனைத்திலுமே அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேரின் நிம்மதியை கெடுத்திருப்பார்கள். என் செல்லமே, அவர்களுக்கான பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டாமா? நிச்சயம் அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். என் செல்லமே, பிறரை வாட்டி வதைத்து அதன் மூலம் இன்பத்தை உணரும் அவர்களுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அல்லவா? என் செல்லமே, கவலைப்படாதே. நிச்சயம் அவர்களுக்கு நான் உணர்த்துவேன். அவர்களையும் நல்வழிப்படுத்துவேன். எல்லோருமே என் குழந்தைகள்தான். வழிமாறி சென்று வழி தெரியாது பிறரை காயப்படுத்தும் இவர்களையும் அப்படியே போகட்டும் என்று உன் சாயப்பா விட்டுவிட மாட்டேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை. நிச்சயம் அவர்களையும் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என் செல்லமே, வாழ்க்கை என்பது எப்போதுமே பிறரை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் வரும் இன்பத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடாது. பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து அதன் மூலம் தானும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவதாகத்தான் இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் சாயப்பாவும் எப்போதும் இது போன்ற மனசாட்சி உள்ளவர்களைத்தான் மிகவும் நேசிப்பேன். என் செல்ல குழந்தைகள் எப்போதுமே எல்லோருக்கும் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் எண்ணத்தோடு இருப்பதை நான் எப்போதும் அனுமதிக்க மாட்டேன். என் செல்லமே, எல்லோருக்கும் எல்லாமே இங்கே கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தி வரும் மகிழ்ச்சியானது எப்போதுமே நிலைத்திருக்காது. என் செல்லமே, கவலைப்படாதே. எல்லாமே உனக்கு இனி கைகூடி வரும். உன் மனதிலுள்ள சுமைகள் எல்லாமே குறையும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது. என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.